ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், சர்வ ஞானமுள்ள நம் தேவன். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தமல்லவோ? 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 3வது வசனம். 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பிலிப்பைன்ஸ் நாட்டின் டினாகாட் என்ற தீவின் கடற்கரையில் செத்த கடல்வாழ் பிராணி ஒன்று கரை ஒதுங்கியது. அதன் நீளம் 20 அடி, அகலம் துடுப்புகளோடு சேர்ந்து 21 அடி. அதன் உடல் முழுவதும் வெள்ளை நிற முடியால் மூடியிருந்தது. அந்த ராட்சத பிராணியை கண்ட உள்ளூர்வாசிகள் கலங்கி திகைத்தனர். அது என்னவாக இருக்கும் என்று யூகிக்க ஆரம்பித்தனர். கடல் ஆராய்ச்சியாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அங்கு சென்றனர். அதன் உடல் சற்று அழுகிய நிலையில் இருந்தது. அங்குள்ள மக்கள் ஒவ்வொருவரும் அதற்கு ஒரு பெயர் கூறினர். சிலர் ராட்சத கடல் நாய் என்றனர், சிலர் ராட்சத கடல் பசு என்றனர். உடல் முழுவதும் ரோமன் நிறைந்த சிட்சு என்ற வகை நாயின் ராட்சத பிறவி என்று சிலர் கூறினர். சில நாட்கள் ஆராய்ச்சிக்கு பின்னர் கடல்சார் விஞ்ஞானிகள் அது ஒரு வகை திமிங்கலம் என்று கூறினார்கள். அதன் உடலில் இருந்து சிறு துண்டுகளை வெட்டி எடுத்து மேல் ஆராய்ச்சிக்காக அனுப்பியுள்ளனர். மொத்தத்தில் அது ஒரு மர்மமான கடல் பிராணி. இதுவரை எவரும் கண்டதில்லை. இந்த மர்ம ராட்சத பிராணியின் எலும்புக்கூட்டை அந்த அரிய நிகழ்வின் ஞாபகமாக பாதுகாக்க திட்டமிட்டனர். 1. மனித ஞானம் வரம்பிற்குட்பட்டது. நான் குறைந்த அறிவுள்ளவன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 12வது வசனம். இந்த உலகத்தில் இதுவரை 17 லட்சம் தாவரங்களையும் உயிர்வாழ் ஜந்துக்களையும் கண்டுபிடித்துள்ளார்களாம். இன்னும் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஜீவராசிகள் 70 லட்சம் உள்ளதாம். இப்பொழுது வருடத்திற்கு 15,000 புது இனங்களை கண்டுபிடிக்கிறார்களாம். அப்படியென்றால் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க 450 வருடங்களுக்கு மேல் ஆகும். மனிதனின் அறிவு குறைவுள்ளதுதான். இவை மாத்திரமல்ல, மனிதன் சென்றடையக்கூடாத இடங்களில் இன்னும் அநேக ஜீவராசிகள் உள்ளனவாம். 2. இயற்கையை மனிதனால் எண்ணி முடியாது. ஞானத்தினாலே கொடிமாசிகளை எண்ணுபவன் யார்? யோபு 38வது அதிகாரம் 37வது வசனம். அது என்ன கொடிமாசி? தெரிந்தால் எண்ணிவிடலாம் என்று நினைக்கிறீர்களா? மேகம் என்ற வார்த்தையைத்தான் அவ்விதம் மொழி பெயர்த்திருக்கிறார்கள். மேகத்தை நம்மால் எண்ணி எத்தனை என்று சொல்ல முடியுமா? அவையெல்லாம் மனித அறிவுக்கு எட்டாதது, அப்பாற்பட்டது. அதுபோலவே தேவனுடைய படைப்புகளையும் எண்ணி முடியாது. ராட்சத கடல் பசு போன்று அரிதாக வெளியே வந்தால் மட்டுமே காண முடியும்.